ஹலோ ரான், வெல்கம் பேக் டு எக்ஸ்ப்ளோர் வித் கிஷோர். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட லைஃப் ஸ்டோரி பற்றி பார்க்கலாம். அவர் எவ்வளோ தடைகளை தாண்டி இப்போ இந்த சக்ஸஸ்ஃபுல்லான பொசிஷனில் இருக்காருங்கிறத பார்க்கலாம். லெட்ஸ் கோ. போர்ச்சுகலில் மதிராங்கிற ஊரில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அவர் சின்ன வயசுலேருந்தே நிறையா கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிட்டு வளர்றாரு. சின்ன வயசுலேருந்தே ரொனால்டோக்கு ஒரு பொம்மை கூட இல்லை. அவரோட ரூமை கூட அவரோட பிரதர் கூடயும் அவரோட 2 சிஸ்டர் கூடயும் ஷேர் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. இன்னொரு ரூமில் அவங்க அம்மாவும் அப்பாவும் இருந்திருக்காங்க. லக்கிலி ஒரு பால் மட்டும் இவர் கையில் கிடச்சிருக்கு. அந்த பால் கிடச்சதுக்கப்புறம் எல்லா ப்ராப்ளமையும் மறந்துட்டு விளையாடுறப்போ தன்னை எப்படி பெஸ்ட்டாக மாற்றிக்கணுங்கிறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி டெய்லி விளையாண்டுருக்காரு. அவரோட 8 வயசில் ஆண்டோரினான்ற கிளப்புக்கு விளையாட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஈவன் அந்த சின்ன வயசுலேயே அவரோட ஸ்கில்லும் டேலண்ட்டும் ரொம்ப பயங்கரமாக இருந்திருக்கு. இவரோட 11 வயசில் ஸ்போர்ட்டிங் கிளப் டி போர்ச்சுகலோட பார்வை இவர் மேலே பட்டிருக்கு. எல்லாருக்குமே இவரோட டேலண்ட் தெரிஞ்சிருக்கு. ஆனால் எல்லாருமே ரொனால்டோ ஒல்லியாக இருக்கான், சின்னதாக இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இது ரொனால்டோக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்போ 11 வயசுலேயே முடிவு பண்ணுறாரு, நான் இப்போ வேணால் ஒல்லியாக இருக்கலாம், இப்போ வேணால் சின்னதாக இருக்கலாம், ஆனால் உங்கள் எல்லாரோடையும் அதிகமான டேலண்ட் என்கிட்ட இருக்குது, உங்கள் எல்லாரோடையும் அதிகமாக நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு. கொஞ்ச நாள்லேயே ஃபிட் ஆகிட்டு வந்துட்டு அவங்க எல்லாருக்குமே தான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டார். இவர் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ரொம்ப ஃபேமஸ், ஆனால் டீச்சருங்க மத்தியில் இல்லை. ஏன்னா ஒரு டீச்சர் இவரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டாருங்கிறதுனால இவர் ஒரு சேரை தூக்கி அடிச்சிட்டாரு. அதனால ஸ்கூல்லேருந்து இவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவரோட சின்ன வயசுலேயே, அதாவது 11 வயசுலேயே ஐலாண்ட்லேருந்து லிஸ்பனுக்கு மூவ் ஆகிறாரு தன்னோட ஃபுட்பால் கரியருக்காக. இந்த பீரியட் தான் தன்னோட வாழ்க்கையிலேயே ரொம்ப கஷ்டமான பீரியட்னு அவரே சொல்கிறார். அவரோட 15வது வயசில் லிஸ்பன் கிளப்பில் இருக்கிறப்போ அவரோட கரியர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே முடிகிற நிலைமைக்கு போயிடுச்சு. அவரோட ஹார்ட்டில் ஒரு பிரச்சனை இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க டாக்டர்ஸ். அதாவது ஈவன் அவர் விளையாடாதப்பையும் ஓடாதப்பையும் கூட அவரோட ஹார்ட் நார்மலாக துடிக்காமல் ரொம்ப வேகமாக துடிச்சிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணி அந்த ப்ராப்ளம் சரி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவரால் நல்லா ஓட முடியுது. இதுக்கப்புறம் அவரோட ஃபுல் ஃபோக்கஸையும் ஒரு இடத்துல போடுறாரு, அச்சீவிங் ஹிஸ் ட்ரீம். 2003 15 மில்லியன் பவுண்ட்ஸ்க்கு போர்ச்சுகல்லேருந்து மான்செஸ்டர் யுனைடெட்காக ஆடுற மொதல் ஃபுட்பால் பிளேயராக கிறிஸ்டியானோ ரொனால்டோ சூஸ் பண்ணப்படுறாரு. சர் அலெக்ஸ் ஃபெர்குசன் தான் இவருக்கு அந்த நம்பர் 7 ஜெர்சியை சஜஸ்ட் பண்ணுறாரு. 2009 ரொனால்டோ மான்செஸ்டர் யுனைடெட்லேருந்து ரியல் மேட்ரிட்க்கு 94 மில்லியன் யூரோஸ் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறாரு. இதனால அவர் ஹிஸ்ட்ரியிலேயே எக்ஸ்பென்சிவான பிளேயருங்கிற ரெக்கார்டை படைக்கிறார். 10 வருஷத்துக்கு அப்புறம் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஜுவென்டஸ் கூட 100 மில்லியன் யூரோஸ்க்கான கான்ட்ராக்டை சைன் பண்ணுறாரு. 1 யூரோனா இந்தியன் ருபீஸில் 89 ருபீஸ் வருது. ஸோ நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. அவர் நிறைய சாம்பியன்ஷிப்ஸ் லீக்ஸ் எல்லாம் ஜெயிச்சிருக்காரு. பட் அவரும் எல்லா மனுஷங்க மாதிரியும் நிறைய தோல்விகள் கஷ்டங்கள் எல்லாமே பார்த்துருக்காரு. பட் அவரோட ஃபோக்கஸ், டெய்லி ஹார்ட் ஒர்க் பண்ணுற கேரக்டர், அப்புறம் டெய்லி தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கணுங்கிற ஆட்டிடியூட், இதெல்லாம் தான் அவரை இன்னைக்கு இருக்கிற சக்ஸஸ்ஃபுல்லான பொசிஷனுக்கு கொண்டு போயிருக்கு. நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட். எல்லா திங்ஸுமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்காம எல்லாமே கரெக்டாக நடக்குதான்னு மட்டும் அவர் டெய்லி செக் பண்ணி போகிறோம். அப்படி என்றைக்குமே இன்னும் நம்ம நிறையா கற்றுக்கணும், இன்னும் நம்ம முன்னேறணுங்கிற வெறி தனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாரு. வயசு கற்றுக்கிறதுக்கு ஒரு காரணமே இல்லைன்னு சொல்கிறாரு. தனக்கு என்ன வயசானாலும் வயசு மட்டும் நான் இதை கற்றுக்க முடியாதுங்கிறதுக்கு காரணமாக வந்துடாதுன்னு அவர் சொல்கிறார். நம்ம யார்கிட்டையுமே நம்மளோட ட்ரீம்ஸை சொல்ல வேணாம், செஞ்சு காட்டலாம். தடை, தோல்வி, வருத்தம் எல்லாமே நல்லதுக்கு தான். அதெல்லாம் தான் நம்மளை ஸ்ட்ராங் ஆக்கும். நெவர் கிவிங் அப் ஆட்டிடியூட்னு உண்மையாகவே என்ன? நம்மளை நம்புறது. நம்ம எதை ஃபேஸ் பண்ணுறோமோ, நம்ம என்ன பண்ணுறோமோ, எதாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை நம்பணும். சின்ன வயசுலேருந்தே என்ன ரீசனுக்காகவும் தன்னைத்தானே நம்பாமல் இருந்ததில்லைன்னு மட்டும் சொல்கிறாரு. வேர்ல்ட்லேயே ஸ்ட்ராங்கஸ்டான வெப்பன் நம்ம மைண்ட் தான். ஒரு ஹார்ட் டிசீஸால் கூட அவரை ஸ்டாப் பண்ண முடியல. ஸோ உங்களை எது ஸ்டாப் பண்ணுது? இந்த உலகத்தில் எல்லாருமே டேலண்டட் தான், கிஃப்டட் தான். பட் நிறைய பேர் ஃபெயிலியர்ஸ் ஆகிடுறாங்க. டேலண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பட் அதை விட இம்பார்ட்டன்ட் நம்ம எவ்வளோ டெடிக்கேட்டடாக நம்மளோட டார்கெட்டை நோக்கி உழைச்சிக்கிட்டு இருக்கோங்கிறது. இந்த உலகம் அடுத்த வினாடிக்குள் ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் ஏராளம். ஸோ என்றைக்குமே நம்பிக்கையை விட்டுறாதீங்க, ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணுங்கள், கீப் ஃபைட்டிங். நம்ம எல்லாருமே வேர்ல்ட்லேயே பெஸ்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்ததுலேயே இப்போ நம்ம பெஸ்ட்டு வெர்ஷனாக இருக்கமாங்கிறது தான் முக்கியம். ஸோ உங்கள் ஸ்டோரி என்ன? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். டூ வாட் யூ லவ். டேக் கேர். கிஷோர் குமார்.